உனக்கேன் இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆனா வணக்கம். வணக்கம். மெய்ப்பொருள் 2வது எபிசோட், முக்கியமான எபிசோட். ஒரு மெய்ப்பொருளை நம்ம வந்து கண்டறிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதாவது நீட்னால் பாதிப்பு உள்ளதா சாதகம் உள்ளதான்றதை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். அது வந்து பிஜேபி ஆளும் ஹரியானா அரசே வந்து நீட்டில் மோசடி நடக்கிறது எல்லாரும் சொல்லியாச்சு. அதனால டாப் 10 மூவிஸ் மாதிரி தேவையான அளவு அலசிட்டனால இப்போ இதில் என்னென்னா பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கான தரவுகள் மட்டும் நீங்கள் சொல்லுங்க. இப்போ வந்து 2010 யூபிஏ அரசாங்கம், திமுக காங்கிரஸ் அரசாங்கம் தான் வந்து நீட்டை திணித்தது அப்படின்ட்டு தொடர்ச்சியாக ஒரு பொய் சொல்லி பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவங்க 2 பேருக்கும் பின்னாடி இருந்துக்கிட்டு சில பேர் அவங்களும் கூவிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். யூபிஏ கவர்மெண்ட் அப்படின்னா அது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, காங்கிரஸ், திமுக எல்லாரும் இருக்கக்கூடிய அரசு, இன்னும் பல கட்சிகள் இருந்தது. அவங்க தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நீட் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு பரிந்துரை பண்ணுது. அது ஒரு அட்டானமஸ் பாடி. அது அட்டானமஸ் பாடி. இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒன்று இருக்கிற மாதிரி யூஜிசி இருக்குது, எம்சிஏ இருக்குது. இது மாதிரி இருக்கும் பொழுது அவங்க சிலதை பரிந்துரைப்பாங்க. அப்போ பரிந்துரைக்கும் பொழுது அரசாங்கத்துடைய நிலை என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ அப்போ வந்து அதை வந்து பரிந்துரைக்கும் பொழுது அங்கே இணையமைச்சராக திமுகவினுடைய காந்தி செல்வன் வந்து யூபிஏல இருக்கிறனால அவர் பீரியடில் தான் கொண்டு வந்தாங்க, இவங்களே கொண்டு வருவாங்களாம், அப்புறம் இவங்களே வந்து இல்லைன்னு சொல்லுவாங்களாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அது என்ன அப்படின்னு தெரியாமல் அடிச்சிட்டு இருக்கிறது. ஆனால் எம்சிஐ கொண்டு வந்தது அப்படிங்கிறத வந்து யூபிஏ வந்து ஏற்கலை அப்படிங்கிறதான் உண்மையான நிலை. இது அப்படி ஒரு பரிந்துரை வரும் பொழுது, எம்சிஐ இந்த பரிந்துரை வரும் பொழுது அன்னைக்கு தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டராக இருந்த முதலமைச்சராக இருந்த கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா, இது குறித்து பிரதமருக்கும் ஒரு கடிதம் எழுதுறார். அது எழுதின கடிதத்தோடு நிறுத்திடல. இது ஏன்னா தமிழ்நாட்டுடைய மருத்துவ கட்டமைப்பை உருவாக்குனதில் அவருக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. அப்போ இந்த நீட்டுங்கிறது என்ன மாதிரியான பாதிப்பை கொண்டு வரும்? ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மெடிக்கலுக்கு மட்டுமில்லை, இன்ஜினியரிங்க்கும் சேர்த்து எல்லா ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்குமான என்ட்ரன்ஸை வந்து நம்ம அபாலிஷ் பண்ணியிருக்கோம். 2007 வந்து காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை வந்து அபாலிஷ் பண்ணி +2 மார்க் அடிப்படையில் தான் நம்ம பண்ணுறோம். அதுவும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எல்லாம் கொடுத்து கிளியராக அவங்களுக்கு வந்து அந்த மார்க் எடுத்திருந்தா எந்த காலேஜும் என்ன நீ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரிசர்வேஷன் பாலிசியோட அவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தமிழ்நாட்டுடையது. அப்போ இங்கே இது வந்ததுன்னா இது மொத்தமாக வந்து காலி பண்ணிவிடும் இங்கே உருவாக்கி வச்சுருக்கிறதுங்கும் பொழுது அவர் அதுக்கு வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறாரு. அன்னைக்கு வந்து அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலாக இருந்த அட்வொகேட் வில்சன் வந்து சீனியர் கவுன்சில், அவர் வந்து அதை பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டே வாங்குகிறோம். அந்த இதில் வந்து தமிழ்நாடு வந்து அந்த இதில் வந்து ஸ்டே வாங்குது. ஸ்டே வாங்கிட்ட அது வந்து உறுதிப்படுத்தப்படுது. அந்த ஸ்டேவும் வந்து பின்னாடி உச்சநீதிமன்றத்திலையும் உறுதிப்படுத்தப்படுது. இதுக்கு நடுவில் வந்து இதோட தொடர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்சிஐயோட பரிந்துரையை யூபிஏ ஏற்றுக்கல. ஆமாம், ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து இன்வாலிட் அப்படிங்கிறாங்க. 2011 இது இன்வாலிட் அப்படின்றாங்க. ஆக இப்போ முதல் இது அதாவது திமுகவும் காங்கிரஸும் தான் இதை கொண்டு வந்துச்சு, அப்புறம் இப்போ அது எதுக்கிற மாதிரி இருக்காங்கன்னு இந்த பச்சையாக போய் சொல்கிற அதிமுக அது ஒரு அறியா குழந்தை. அதுக்கு வந்து திமுக எதிர்ப்புங்கிறத தவிர வேறு ஒன்றுமே அதோட டிஎன்ஏவில் இல்லை, டிஎன்ஏலே கிடையாது. அது ஒரு 50 வருஷ அரசியலில் இதை தவிர வேறு எதுவுமே அவங்க பண்ணதில்லை. எது நடந்தாலும் திமுக அப்படின்னு சொல்கிறத தவிர தெரியாது. ஆனால் திமுக என்பதனுடைய வலிமையை உணர்ந்து அதை எப்படியாவது இந்த திராவிட கட்டமைப்பை வந்து இது பண்ணிடணும்னு நினைக்கிற பிஜேபியும் அதுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிற சில ஆட்களும் இதை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த முதல் இது கிடையாது. அதாவது எம்சிஐ வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்புனா, ஆமாம், அதை வந்து கலைஞர், அதாவது இந்திய மெடிக்கல் கவுன்சில் இது மாதிரி ஒரு பொது தேர்வு நடத்தணும் நீட்டுன்னு அகில இந்திய அளவில் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நேஷனல் லெவலில் நடத்தணும்னு சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த நோட்டிஃபிகேஷனை யூபிஏ கவர்மெண்ட் மன்மோகன் சிங் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகமும் பங்கெடுத்திருந்த அந்த கவர்மெண்ட்டு இன்வேலிட், செல்லாது என்று அறிவித்தது அப்படிங்கிறது தான் முதல் நிலை, மெய்ப்பொருளில் முதல்ல தான். ஓகே, கலைஞர் கடிதம் எழுதுகிறார், வில்சன் சார் வந்து ரிட்டு போட்டு அதை ஸ்டே பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றத்துலேயும் ஸ்டே வாங்குறாங்க. அடுத்து இப்போது நீங்கள் ஒரு அங்கம் வகிக்கிற அரசு, இவங்க சொல்கிறது என்னென்னா திமுக யூபிஐயோட தானே அங்கம் வகிக்குது, அதுக்கப்புறம் என்னாச்சு? தமிழ்நாடு வந்து அதுக்கு வந்து தனக்கான விலக்கு கேட்குது. அப்போ இது மாதிரியான கோரிக்கைகள் வரும் பொழுது இப்போ எம்சிஐ அப்படிங்கிறது இந்தியாவுக்கு முழுமைக்குமான ஒரு மெடிக்கல் கவுன்சில். அப்போ ஆனால் கல்வி என்பது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது.
அப்போ ஹெல்த் வந்து ஸ்டேட்ல இருக்கு. ஹெல்த் வந்து ஸ்டேட்டில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது மாநிலங்களுக்கான உரிமை அப்படிங்கிறது அதில் இருக்கும் பொழுது யூபிஏ என்ன முடிவு எடுக்குது அப்படின்னா, இது வந்து அந்தந்த மாநிலங்களின் உரிமை, இது வந்து மாநிலங்களுடைய விருப்பம் சார்ந்தது. எது ஒரு நீட்டு தேர்வு பொது தேர்வு நடத்துறது போகிறது அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வராங்க பொதுவாகவே அந்த இடத்துக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே அதை அபாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு நடக்குது. இந்த வழக்கு இது நீட் தொடர்பான வழக்கு. அந்த வழக்கில் வந்து 3 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச், அல்டமாஸ் கபீர் அவருடைய தலைமையில் 3 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வந்து இதை விசாரிக்கும் பொழுது விசாரித்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்பிளிட் ஜட்ஜ்மெண்ட். ஆமாம், அதாவது மெஜாரிட்டி 3ல் 2 பேர் வந்து நீட்டு தேவையில்லைன்னுறாங்க. தவே அப்படிங்கிற நீதிபதி வந்து அதுக்கு மாறான ஒரு நீட் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு இது வந்து சங்கல்ப் கொடுத்த வழக்கு. ஆமாம், இது வந்து சங்கல்ப். இது என்னன்னா, இந்த நீட்டை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு சங்கல்பம் எடுத்துக்கொண்டவர்கள், அதான் சங்கல்ப். அது யாருன்னா சங்கல்ப்னா, சங்கல்ப்பு போட்டுடுச்சு. சங்கல்ப்புங்கிறது என்ன, அது ஒரு கல்வி அமைப்பு, அவர் வந்து அதுக்கு வந்து அது ஒரு என்ஜிஓ அமைப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. உண்மை என்னன்னா, சங்கல்ப் அப்படிங்கிறது பிஜேபியோடைய ஒரு பகுதி. இப்போ ஆம் ஆத்மிக்கு அரப்போ இருக்கிற மாதிரி, இதெல்லாம் மக்கள் புரியுற மாதிரி சொல்லணும்னா, அது மாதிரி வந்து தங்களை வந்து இது பண்ணிக்கிறதுக்கு அவங்க வந்து இந்த ஐஏஎஸ் குடிமைப் பணிகளுக்கான கோச்சிங்கு உட்பட பல விதத்துலையும் சங்கல்போட வேலைகள் இருக்கும். அதாவது காவிமயப்படுத்துறது, நிர்வாகத்தை காவிமயப்படுத்துறது, இந்திய நிர்வாகத்தை காவிமயப்படுத்துவது, இந்தியாவினுடைய பல்கலைக்கழகங்களை கல்வி அமைப்பை காவிமயப்படுத்துவது, இதைக்கு சங்கல்பம் எடுத்துக்கொண்டிருப்பது தான் அந்த சங்கல்பம். அவங்க தான் திரும்ப இந்த நீட்டுக்கு வரணும்னு அதை போய் முன்மொழிகிறது யார் அப்படின்னா, இது வந்து சங்கல்பம் தான். அப்போ வந்து இந்த 3 நீதிபதிகள் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இதன் பிறகு இது வந்து அப்பீல் போகுது இந்த வழக்கு. யூபிஏ அரசாங்கம் இருக்கும்போதே. ஆமாம், யூபிஏ அரசாங்கம் இருக்கும்பொழுது அப்பீலுக்கு போகுது. அப்புறம் யூபிஏ அரசாங்கமே போயிடுச்சு, அப்பீலுக்கு அது போயிடுச்சு. இந்த பக்கம் யூபிஏ அரசாங்கம் போயிடுச்சு 2014 அப்புறம். அப்போ யார் வரா? மோடி வரார். மோடியோட நிலைப்பாடு என்னவா இருந்தது? மோடியோட நிலைப்பாடு வந்து, அவர் வந்து குஜராத்தில் இருக்கும் பொழுது அவர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்நியனாக இருந்தார். இப்போ அம்பியா இருக்கார். என்னை தாண்டி நீட் வந்துருமா வீரம் அஜித் மாதிரி. ஆமாம், அப்படிதான். என்ன வந்து வந்துருமா அப்படின்னு, நீட் வந்துருமா, என்ன எங்கள்கிட்ட வரியை வசூலிச்சுட்டு நாங்கள் உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கணுமா? யார்கிட்ட? யூபிஏ கவர்மெண்ட்டிட்ட வந்து பிச்சை எடுக்கணுமா? ஒன்றிய அரசை பார்த்து பிச்சை எடுக்கணுமா? இப்படி தான் அவர் பேசுனதெல்லாம், இதெல்லாம் அநியாயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் பொங்கி பிரவாகித்து கொண்டிருந்த மோடியே வந்து பிரதமர் ஆகிறார். ஒன்றும் எல்லாம் என்ன நினைப்போம், நீட்டு விளக்கும். ஆமாம், என்ன இருந்தாலும் யூபி அரசாங்கத்தில் வந்த நோட்டிஃபிகேஷனை ஜெயலலிதா எப்படி அண்ணா நூலகத்தெல்லாம் கல்யாண மண்டபம் ஆக்கணும் முயற்சி செய்தாலோ, எப்படியோ ஒன்று நீட்டை ஒழிச்சிருவார் மோடி ஐயா. வந்தார், ஜிஎஸ்டி கொண்டு வர மாட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வந்து இது பண்ணிட்டு இருந்தா, அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, சங்கல்பத்துக்கு சாதகமாக அங்கே போய் அவங்க பாட்டுக்கு இது பண்ணிட்டாங்க. நீட்டுக்கு எதிர்ப்பே சொல்லலை அந்த அப்பீல் வழக்கில். நீ எப்படி சொல்லுவாங்க, உங்களை இயக்குறதே ஆர்எஸ்எஸ் தான். அப்போ அதனுடைய ஒரு பகுதி தான் சங்கல்ப். அதனுடைய இந்த அதுக்கு ஆட்களை உருவாக்குறது, அதாவது இந்த குடிமைப் பணி மற்ற இடங்களில் உருவாக்குறது தான் சங்கல்ப். அப்போ எப்படி நீங்கள் அதுக்கு எதிராக பேச முடியும்? அப்போ பார்த்தா இந்த ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அல்டமஸ் கபீர் இன்னொருத்தரும் ரிட்டையர்ட் ஆயிடுறாங்க. அப்போ தவே தான் எது நீட்டு வேணும்னு, நீட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்ன தவே தான் அப்போ வந்து அந்த பெஞ்சுக்கு, அவர் தலைமையில் தான் பெஞ்ச் இருக்கு. தவே இதில் தீர்ப்பு நீட்டுக்கு தான் வந்துடுது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய நிலை. இப்போ இந்த இடத்துல தான் பிஜேபி கவர்மெண்ட்டுடைய இரட்டை வேடம் வந்த பிறகு, இப்போ ஏற்கனவே என்ன இருந்துச்சுன்னா, மாநிலங்களுக்கு ஒரு அது தன்னுடைய சுயாட்சி, ஆமாம், அது அது அதோட விருப்பத்தின்படி செயல்படலான் இருந்தது மாறி, அதாவது யூபிஏ ஆட்சியில் மாநிலங்களின் விருப்பம் சார்ந்து இருந்த நீட் அப்படிங்கிறது அதை கட்டத்தை தாண்டி எல்லாருக்கும் நீட் கட்டாயம் அப்படிங்கிற இடத்த கொண்டு வந்து நிறுத்தினது மோடி ஆட்சியில் தான். அதை உச்ச நீதிமன்றத்தில் வச்ச வாதம் என்ன? அது சங்கல்புக்கான வக்கீல் மாதிரியே வாதாடினாங்க அவங்க. அதாவது கோர்ட்டு வந்து ஒரு உத்தரவு கட்டாயம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, அது வந்து கட்டாயம்னு சொல்ல, நீட்டு வேணும் அப்படி வேணுமா வேணாமாங்கிற இடத்துல நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் இதை நடத்துவதற்குன்னு யார் சொல்கிறாங்கன்னா, மோடி தலைமையிலான அரசு வந்து அங்கே சொல்லுது, நாங்கள் வந்து ஆர்வமாக இருக்கோம், அதை வந்து எல்லாமா கட்டாயமாக கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னதன் பிறகு தான்
உங்களுக்கு 2016 அந்த சூழல் வருது, நீட் நடத்தி ஆகணும் அப்படிங்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்காங்க. அவங்க எதிர்க்கிறாங்க. அவங்களும் வந்து ஏன்னா தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பு அவங்களுக்கும் தெரியும். ஒரு தொடர்ச்சியான இதுதானே, கலைஞர் உருவாக்குனது, அப்புறம் எம்ஜிஆர் வராரு, அதுக்கப்புறம் ஒரு திரும்ப கலைஞர் வராரு, இப்படி அப்புறம் திமுக அதிமுகன்னு வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருப்பதும் அந்த கல்வியில் அவங்க எடுத்திருக்கிற இது வந்து எந்த அளவுக்கு வந்து கிராமப்புற மாணவர்கள் வரைக்கும் அது வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு தெரியும். இப்போ இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு வந்து முதல்ல வந்து அபாலிஷ் பண்ணுறதுல ஜெயலலிதா ஆட்சியும் ஒரு முயற்சி எடுத்துச்சு. ஆனால் அது வந்து சரியாக பண்ணாமல் சட்டப்பூர்வமாக பண்ணாதனால கோர்ட் வந்து அதை குவாஷ் பண்ணிடுச்சு. ஆனால் கலைஞர் எப்பொழுதுமே அதை வந்து சட்டப்பூர்வமாக பண்ணுவார். அது ஒரு இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இதை மாதிரியான ஒரு நிலைப்பாடாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவர் வந்து ரொம்ப அது சட்டப்பூர்வமாக. அதனால தான் அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாலுமே இன்றைக்கி கலைஞர் கொடுத்த பல இடஒதுக்கீடுகளுக்கு கலைஞர் எடுத்த நிலைப்பாடுக்கு சாதகமாக தான் முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு. எனவே அப்படிப்பட்ட இது வந்து ஜெயலலிதாவுக்கும் தெரியுங்கிறனால அவங்களும் கடுமையாக வந்து இதை வந்து நீட்டை வந்து விடமாட்டேன் அப்படிங்கிறது அவங்க தெளிவாக இருக்காங்க. அந்த சூழலில் தான் இப்போ தமிழ்நாட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நீட் தேர்வு வந்த பிறகு நாடாளுமன்றத்துலேயும் நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம மாநிலங்களவையில் நமக்கு இருக்கிற வச்சு நம்ம வந்து நீட் கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அன்றைய இல்லை 2016 வரைக்கும் 2016 செப்டம்பர் 22 ஜெயலலிதா முன்னாடி வரைக்குமே தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரெண்டுக்கும் நீட்டு கூடாது என்பதுதான் ஒரே நிலைப்பாடு. இரட்டை குழல் துப்பாக்கி தான் இதில் இப்போ வந்து அது வரைக்கும் வந்து நீ தான் கொண்டு வந்த நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்லாம் யாரும் பழியெல்லாம் சுமத்தலை. ஏன்னா அது பழி சுமத்துறதுக்கான இடமும் முகாந்திரம் இல்லை. ஆமாம், இது இருந்து இது ஒரே அடியாக நின்று நாம் வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த மருத்துவ கல்வி உரிமையை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுல தெளிவாக தான் இருந்தாங்க. அம்மையார் போய் படுத்தாங்க, அவங்க இட்லி சாப்பிட்டாங்க அதை சாப்பிட்டாங்கன்னு இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, அன்னைக்கு வந்து காபந்து முதலமைச்சர் காபந்து முதலமைச்சர் வந்து இவர் ஓபிஎஸ் அவர்கள், அவர் வந்து அப்போ ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருந்தார், ஒரு பள்ளி கல்விக்கு ஒரு அமைச்சர் இருந்தார், ரொம்ப நல்ல அமைச்சர். அது அண்ணா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சார்னு சொன்னவர். அப்புறம் இந்த அம்மையார் மறைவுக்கு பிறகு வந்து இந்த கூவத்தூர் கூத்துலாம் நடந்துட்டுச்சுல்ல, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் கூவத்தூரில் டிஃபன் சாப்பிட்டுட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்து ஓபிஎஸ்ட்டை வந்த பெரிய அறிவாளி அவர். அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து அவருக்கு கருப்பு சிவப்பு அண்ணா திராவிடம் எதுவும் கிடையாது, அது ஒரு காவி. அப்படியே நேராக போய் சரண்டர் ஆகி நீட்டுக்கு வந்து ஒப்புக்கொண்டதுங்கிறது ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது அவர் இதெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு சூழலில் அவருக்கு, அதாவது அவங்களுக்கு தெரியும்ல அவங்க இனிமேல் வரப்போகிறதில்ல அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து இனி வந்து நமக்கு நம்மளை காபந்து மந்திரிய அமைச்சரவையை காபந்து பண்ண போகிறது பிஜேபி தான், இனி மிச்சம் இருக்கிற காலத்தை அவங்கள வச்சு தான் காபந்து பண்ணணுங்கிறனால கொண்டு போய் கையெழுத்த போட்டு வந்துட்டாங்க. இதுதான் நடந்தது. இப்போ இந்த சூழலில் நம்ம வந்து இன்னொரு முக்கியமான இது, தமிழ்நாட்டுக்கு அந்த விலக்கு வேணும் அப்படிங்கிறதுல தொடர்ந்து நாம் வந்து முயற்சி பண்ணுறோம். நீட்டுங்கிறது ஏன் கூடாதுங்கிறோம்னா, ஏன் தமிழ்நாடு மட்டுமே இருக்குதுன்னா இதுதான் காரணம். கலைஞரும் அது வேணான்னாரு, ஜெயலலிதாவும் வேணானாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பு அப்படி. அப்போ தான் ஒரு வழக்கு 1172 மதிப்பெண்கள் பெற்றிருந்தும் நல்ல மதிப்பெண் பெற்று நாம் ஏற்கனவே இருக்கிற நடைமுறைப்படி +2 மார்க் நடைமுறைப்படி பண்ணால் எம்சிசியில் வந்து உங்களுக்கு எம்எம்சியில் இது கிடைக்கக்கூடிய அனிதாவுக்கு வந்து இந்த நீட்டு தேர்வு நாள் உங்களுக்கு கோச்சிங் இல்லை, அது இல்லை, அதுக்கெல்லாம் போக முடியாத வாய்ப்பு இல்லாதனால அவங்களுக்கு மெடிக்கல் காலேஜே கிடைக்காது அப்படிங்கிற சூழல் வருது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ தான் அந்த வழக்கு தொடுக்கப்படுது. அந்த வழக்குமே 1 வருடம் விலக்கு தருவோன்னு சொன்னாங்க. ஆமாம், அது 1 வருடத்துக்கு தான், அந்த 1 வருட விலக்குக்கு நமக்கு கொடுத்தது. அது ஆக நமக்கு வந்து 2016 வரைக்கும் நீட்டு இல்லை. அப்போ நீங்கள் சொல்கிறது என்ன, யூபிஏ கவர்மெண்ட்னா எப்போ 14ஓட முடிஞ்சிருச்சு. அப்போ 15 இல்லை 16 இல்லை நமக்கு விலக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சொன்ன சட்டம் கொண்டு வந்த 2010 அப்படின்னு சொன்னால் நீட்டை கொண்டு வந்தாங்கன்னா 10லேருந்து நடந்திருக்கணுமே. அப்போ அப்படி இருந்திருந்தால் இந்த குற்றச்சாட்டை வந்து ஜெயலலிதாவே சொல்லியிருக்கணும்ல. அப்போ எதுவுமே இல்லை. இங்கே யூபிஏ கவர்மெண்ட் இருந்தப்பையும் நீட்டு கிடையாது, கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலம் வரைக்கும் நீட்டு கிடையாது,
ஜெயலலிதா உயிருடன் இருந்த வரைக்கும் நீட் கிடையாது. அதாவது அவங்க நினைவோடு இருந்த வரைக்கும் நீட் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த அடிமைகள் தான் போய் கையெழுத்து போட்டு நவம்பர் மாதம் 2016 போட்டு வந்துட்டாங்க. இதன் பிறகு அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் மசோதா வரும் பொழுது திமுக கடுமையாக அதை வந்து எதிர்த்து ராஜ்யசபாவில் ஏன்னா நமக்கு லோக்சபாவில் இது இல்லை. லோக்சபாவில் இருக்கிறவங்க இவங்க தான் மோடியா லேடியான்னு சொல்லி மோடியா லேடியான்னு ஜெயிச்ச 38 சீட் ஜெயிச்ச 37 இடங்களை வெற்றி பெற்ற சூழல். அவங்கள்ட்ட தான் அது மெஜாரிட்டி இருக்குது. ஆனால் அவங்க வந்து எதிர்த்து அதை வந்து வாக் அவுட் பண்ணிட்டு போயிடுறாங்க. எதிர்க்காமல் வாக் அவுட் பண்ணிட்டு போனால் என்ன ஆகிடுது, மெஜாரிட்டி பிஜேபிக்கு கிடச்சிருது. அப்போ நீங்கள் அந்த இடத்துல உங்கள் எதிர்ப்பையும் பதிவு பண்ணலை, நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி சாதகமாக நடந்துக்கிட்டு போயிட்டீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்னன்னா தமிழ்நாட்டில் இந்த ஒரு இஷ்யூ வரும் பொழுது ஒரு சட்டமன்றத்தில் அதுக்கான முன்வடிவு கொண்டு வரணும் அப்படிங்கும் பொழுது கொண்டு வராங்க. பிப்ரவரியில் கொண்டு வராங்க. எல்லா கட்சிகளும் ஆதரிக்குது. இப்போ அன்றைக்கி வலிமையான ஒரு எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. 89 சட்டமன்ற உறுப்பினர்களோட இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவராக இன்றைய முதலமைச்சர் இருக்கார். அவர் முழு மனதோட ஆதரிக்கிறார். காங்கிரஸ் ஆதரிக்குது, மற்ற கட்சிகள் ஆதரிச்சு. பொதுவாக இது தமிழ்நாட்டுடைய, ஏன்னா இப்போ பிஜேபி இல்லை. ஆமாம், பிஜேபி சட்டமன்றத்துக்குள்ளே இல்லை. இவங்க அதுக்கப்புறம் தானே இவங்க தோளில் தூக்கி சுமந்து உள்ளே கொண்டு வந்து 4 பேரை போட்டு போயிருக்காங்க. இந்தா அப்படின்னு கொண்டு வந்து அப்படி கவுத்துட்டு போயிருக்காங்க, கூடையாக கவுத்த மாதிரி. அப்போ வந்து இல்லை. அதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சட்டமன்றமும் அதை வந்து தீர்மானத்தை நிறைவேற்றுது. ஆனால் இதோட நிலை என்ன, அந்த தீர்மானத்தோட நிலை என்ன அப்படிங்கிறது முக்கியம். பார்லிமெண்ட்டில் இது குறித்து திருச்சி சிவா பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர். ஆனால் திருச்சி சிவா வந்து இது மாதிரி எங்கள் இதில் எங்களுக்கு இந்த நீட்டுங்கிறது எவ்வளோ ஆபத்தானது, தமிழ்நாடு இது மாதிரி ஒன்று நிறைவேற்றியிருக்கு அப்படிங்கிறத அவர் பேசுகிறாரு. பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய இது மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் தான், கல்வி அதுக்கு கீழே தான் வரும், அவங்ககிட்ட போய் பேசுகிறாரு. சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட பேசுகிறாரு. பிரதமர் வரையும் இது வந்து அவர் வந்து திமுக எடுத்துகிட்டு போகுது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாநிலங்களவையில் நீட்டு நெக்ஸ்ட்டு இது எதுவாக இருந்தாலும் சரி இவங்க வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பே கிடையாது. இப்போது மிக முக்கியமாக நான் 2 திருத்தம் கொடுத்தேன், அமெண்ட்மெண்ட். ஒன்று, நீட் தேர்வும் நெக்ஸ்ட் தேர்வும் தேவையில்லை என்று. அது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வாக்கெடுப்புக்கு வர வேண்டிய நேரத்தில் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்துவிட்டார்கள். இதுதான் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் முதலமைச்சரோ அமைச்சர்களோ அல்லது வெளியில பேசுகிற போதோ நாங்கள் நீட் தேர்வை எப்படியும் ஒழித்து விடுவோம், 2.5 ஆண்டு காலமாவே நாங்கள் நீட் தேர்வை வந்து எதிர்க்கிறோம் வெளியே பேசிட்டே நாங்கள் எப்படியும் அதை ஒழித்து விடுவோம் என்றெல்லாம் சொல்கிறார்களே தவிர, ஆனால் அது குறித்த விவாதம் வருகிற போதோ அது குறித்து வாக்கெடுப்பு வருகிற போதோ அதை ஆதரிக்க மனமில்லாமல் அரசாங்கத்திற்கு ஆதரவாக மறைமுகமாக வெளிநடப்பு செய்தார். இது ஒரு பெரிய, அதாவது அவர்களுடைய வேடம் வெளிப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இதில் விசேஷம் என்னவென்றால், நான் கொண்டு வந்த அந்த திருத்தத்திற்கு காங்கிரஸ் கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லோரும் ஆதரவு. அதான் அப்ப ஞாபகம் இருக்கு, தம்பிதுரை வந்து தீர்மானம் எடுத்துறதோட எங்க வேலை முடிஞ்சு போச்சு. அதான், அதாவது எங்க வேலை தீர்மானம் போட சொன்னீங்க, போட்டோம். அப்புறம் என்ன பண்றது, அதை எடுத்து கொண்டு போய் நீங்க அங்கே இருக்கீங்க, ஒரு ஒரு அவங்க நல்லுறவில் வேற நீங்க இருக்கீங்க. நீங்க வந்து பிஜேபியோட ஒரு நல்ல இப்போ இருக்கிற கள்ள உறவுலேருந்து இப்போ திரும்ப நல்லுறவுக்கு போதில்லை. நடுவில் கள்ள உறவு இருக்கும், நல்லுறவாகவே இருந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உறவாகவே இருந்த காலத்திலேயே நீங்கள் வந்து அதை வந்து சொல்லாமல் நாங்கள் தீர்மானம் தான் போட முடியும், அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ஆனால் திமுக இதுக்காக தொடர்ந்து இது பண்ணுது. மாநிலங்களவையில் இந்த நீட்டுக்கும் நெக்ஸ்ட்டுக்கும் சேர்த்து அது வந்து திருச்சி சிவா அவர்கள் வந்து அதுக்காக பேசும் பொழுது அந்த வாக்கெடுப்பு அவருடைய முன்னெடுத்து அவர் சொல்கிறாரு, இதை எடுங்க, யார் யார் ஆதரவு இருக்குது என்னன்னு தெரியும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து அந்த இது எப்படி இருக்குன்னு பார்த்தா, காங்கிரஸ் வந்து அந்த இதை ரெண்டையும் எதிர்க்குது, திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்க்குது. ஆனால் இவங்க ஏடிஎம்கே வந்து கவுத்து விட்டுட்டு போயிட்டாங்க. இது திரும்பவும் பிஜேபிக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் பேரளவுக்கு நிறைவேற்றிட்டு அதோட கதி என்னன்னே தெரியாமல் கிடந்தாங்க.
நாடாளுமன்றத்தில் வாய்ப்பு இருந்தும் பிஜேபிக்காக அதுக்கு ஆதரவாக செயல்பட்டு நீட்டு விஷயத்தில் இப்போ பச்சை துரோகம் பண்ணியிருக்கிறது யாரு? பச்சை துரோகி பழனிசாமி. வந்து 10 தோல்வியிலேருந்து பச்சை துரோகியிலேருந்து நிறைய பட்டம்லாம் எந்த பட்டத்தை தான் பார்ப்பான் அவர் ஒரு பட்டம் வச்சிருக்காரு. அதை வந்து யாராவது ஞாபகப்படுத்தணும். எடப்பாடி ஆமாம், அவரே ஒரு பட்டம் கொடுத்து வச்சிருக்காங்களே அவங்க கட்சியில். அப்புறம் அது தவிர எல்லா பட்டத்தையும் சொன்னால் என்ன தான் பண்ணுறது? அப்போ இவங்க பண்ணதுங்கிறது நீட்டில் வந்து இது ஒரு என்னன்னா ரொம்ப சிம்பிளாக திமுக பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருப்பார். இதுக்கு நடுவில் சிபிஎம் ரங்கராஜன் ஒரு ஆர்டிஐ போட்டார், மசோதா எங்கன்னு. அது நெய் மாலும் அப்படின்னாங்க. அது என்னன்னா எங்களுக்கு தெரியல, எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்ட்டாங்க. குப்பைக்கு போயிடுச்சாங்கிற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. இப்போ எங்கடா சட்டமன்றத்தில் நிறைவேற்றின தீர்மானம் எங்க அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சா, அது எப்படியும் இங்கே நிறைவேற்றியது நேராக அங்கே தான் அனுப்பப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இது எப்போ தெரியுதுன்னா நீட்டு தொடர்பான வழக்குகள் தொடர்ந்து நடக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிறைய வழக்கு. ஏன்னா நீட்டில் வந்து அந்த நீட்டு தேர்வுக்கு போகும் பொழுதே அந்த மாணவிகள் பட்ட அந்த அவதி துயரங்கள், அதோட அவங்களுக்கான தேர்வு மையங்கள் தொடர்பான பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கும்பொழுது அந்த நீட் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்போ தான் சொல்கிறாங்க, அது நீங்கள் அனுப்புனப்பவே அதை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. செப்டம்பர்லேயே நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு 2019 சொல்கிறாங்க. நீங்கள் 2017 அது ரிஜெக்ட் ஆயிருச்சு. 2 வருஷம் கழிச்சு 2019 தான் இப்படி இது ரிஜெக்ட் ஆயிருக்குங்கிறதே இந்த ஒன்றிய அரசு சொல்லி தான் தெரியும். ஒன்றிய அரசு கோர்ட்டில் சொல்லி அப்போ தான் வந்து மாநில அரசுக்கு தெரியுதுன்னா தாங்கள் நிறைவேற்றிய தீர்மானம் என்ன ஆச்சு, அத்தனை எம்பி உள்ளே உட்காந்துருக்கீங்க, 2019 வரைக்கும் நீங்கள் இருந்தீங்களே, லோக்சபாவில் இருந்தீங்களே, மக்களவையில் இருந்தீங்களே, மாநிலங்களவையிலையும் உங்களுக்கு உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் இருந்தும் என்ன ஏது அதை பற்றி கேட்குறதுக்கு யாரும் இல்லை. இதுக்கு நடுவில் எடப்பாடி அங்கே போறாரு. 2019 போனப்ப போய் அவர் வந்து மெமரண்டம் கொடுக்குறாரு, பிரதமரை பார்க்கும்பொழுது கொடுக்கணும்ல ஏதாவது. அது என்னன்னா பிரிண்டடாக வச்சிருப்பாங்க போல இருக்கு, ஒரு 10 பாயிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு இதை கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். போய் நீட்டு விளக்கு வேணும்னு கொடுக்குறாங்க. திருப்பி அனுப்பின மசோதாக்கு எப்படி விளக்கு கொடுக்க முடியும்? அப்போ இது என்னன்னே தெரியாமல் உள்ள என்ன நடக்குன்னு அக்கறையும் செலுத்தாமல் அவங்க அதையும் தெரிஞ்சுக்க போறாரு. அவர் பதவியில் இருந்த 4 ஆண்டு காலமும் என்ன நடந்துட்டு இருந்துச்சு, அவர் யாருக்காக ஆட்சி பண்ணார், சம்பந்திக்காக, அவ்வளோதான். அதனால வந்து சரி அது சரியாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு அவர் இங்கே போயிட்டு வந்திருப்பார். திரும்ப இதை போய் கொடுக்குறாங்க, இதை போய் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க அதிமுகவை பொறுத்தவரை பிஜேபி நீட்டில் என்னென்ன நிலைப்பாடு எடுத்ததோ அதுக்கு முழுமையான சாதகமாக சரண்டராக இருந்திருப்பாங்க. குறைந்தபட்சம் இந்த நீட்டு தேர்வு சென்டர்ஸ் போடுறாங்கல்ல, தேர்வு மையங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு தூக்கி ராஜஸ்தான் வரைக்கும் போட்டான். நாள் கம்மியாக இருக்குது. ஏப்பா இங்கே நடத்த முடியாதா, நாம் நடத்தாத தேர்வுகளா? இப்போ இதே எத்தனையோ ஒன்றிய அரசு சார்ந்த ரயில்வே துறை சார்ந்த தேர்வுகள் நடக்குது, மற்ற தேர்வுகள் நடக்குது, பேங்க் செலெக்ஷன் நடக்குது. அப்போல்லாம் இங்கெல்லாம் சென்டர்ஸ் போடும் பொழுது நீட்டுக்கு ஏன் போட முடியாது? அப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க. அந்த பொதுநல வழக்கு ஒரு விசாரணைக்கு வருதுன்னா, ஹைகோர்ட்டில் வருதுன்னா, அங்கே பிபி இருப்பார், ஏஜி இருப்பாங்க, இதெல்லாம் இருப்பாங்களே. அரசு அதிமுக அரசு சார்பில் யாருமே எதுவுமே அதில் ஆஜராகலை, வாதாடலை, கருத்தை சொல்லலை, எதுவுமே இல்லை. நீட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டாக அமைதியாக இருந்துருது. இப்போது அனிதா போட்ட வழக்குலையுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்கேஜ் ஆகலை. அந்த 1 இயர் எக்ஸம்ஷன் அந்த பொண்ணு கேட்ட வழக்குக்குமே அதுக்கு ஜெயக்குமார் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு நோட்டீஸே வரல. இங்கே நம்ம போடுற பிஐஎல்லுக்கெல்லாம் அங்கே சங்கல்ப் வந்து கேவியட் போட்டு வச்சுருப்போம், அவனை கேட்காம நம்ம விசாரிக்கக்கூடாதுங்கிறது. அப்போ அவன் ஒரு தொண்டு நிறுவனம் அல்லது ஒரு கல்விக்கான ஒரு பின்புலமாக இருக்கக்கூடியது ஏதோ ஒரு பேரில் வச்சுங்க, பயிற்சி நிறுவனம் ஏதோ ஒன்று வச்சுங்க, அவன் அவ்வளோ கவனமாக இருக்கும் பொழுது அவங்க நீட்டு வரணுங்கிறதுல என்ன இருக்க முடியும்? அப்போ அது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா, நீட்டை கொண்டு வரணும். ஏன்னா தமிழ்நாடு மாதிரி இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்புகளை சிதைச்சாதான் இவங்க இதை வந்து இந்த டியூஷன் சென்டர்ஸு, நீங்கள் வந்து கோச்சிங் சென்டர்ஸை இது பண்ண முடியும். இதை சொல்கிறாரு திருச்சி சிவா, மாநிலங்களவையிலேயே சொல்கிறாரு, 6 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, 3 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 லட்சம் பேரும் கோச்சிங் போனவங்க, பணம் கட்டி லட்சக்கணக்கில் கட்டி கோச்சிங் போனவங்க தான்
பாஸ் ஆக முடியுது. இப்போ ஜஸ்டிஸ் கிருபாகரன் தலைமையில் ஒரு வழக்கு நடந்தது. அதுலேயே வந்து சொல்றாரு 2% தான் வந்து கோச்சிங் போகாம பாஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது அதில் வருது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அவர் சொல்றாரு +2 வரைக்கும் அவங்க படித்ததும் அதில் எடுத்த மதிப்பெண்களும் மொத்தமாக வந்து வீணாயிடுது. இன்னொன்று நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு இது மாதிரி இதில் விசாரணைகளின் பொழுது அது சொன்னது வந்து இந்த நிலைமை போயிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து +2 வரைக்குமான பாடமே நடத்த மாட்டாங்க. நீ எடுத்து 10வது 12வதுல இதில் வந்து அவ்வளோதான். நீ வந்து நீட்டுக்கு மட்டும் ரெடியாக அப்படிங்கிறது கல்வியோட தன்மையே வந்து உங்களுக்கு சிதைச்சிரும். அப்போ யார்கிட்ட காசு இருக்கோ அவங்க வந்து கோச்சிங் போகலாம், அவங்க வந்து இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து அனிதாவுக்கு வந்து அந்த இது கிடைச்சிருக்கிறோம். ஒரு அனிதாவுக்கு கிடைக்காம போனால் கூட அந்த நீட்டு வருவதற்கு முன்பு எத்தனை அனிதாக்கள் வந்து கிராமப்புறங்கள்லேருந்து அதை வந்திருக்காங்க. அதை வந்து அனந்தகிருஷ்ணன் அவங்களுடைய அறிக்கையை அப்போ வந்து கொடுத்துச்சு. அந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை அபாலிஷ் பண்ண பிறகு ஒரு ஓராண்டு கழித்து எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு. ஏன்னா இதோட பலன் என்ன அப்படின்னு பார்க்கணும்ல. அப்போ எடுக்கும் பொழுது கிராமப்புறங்களிலிருந்து குறிப்பாக டவுன்ட்ராடன் சொசைட்டிலேருந்து அதுலேருந்து நிறைய பேர் இதில் வந்து இன்ஜினியர்களாகவும் டாக்டர்களாகவும் உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை எடுத்தனால வந்துச்சுன்னா இப்போ 2007 நம்ம இதுலேயே ஏகே ராஜன் கமிட்டியில் டேட்டா ஃபுல்லாக அதனால தான் நம்ம திமுக வந்து சொன்னது இந்த நீட் எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்குது அப்படிங்கிறனால அதில் உறுதியாக அதை வந்து சட்ட ரீதியாக தான் போராடணும். இன்னும் இந்தா அப்படின்னு ஒரு இவ்வளவு அராஜகம் பண்ணி இவ்வளோ வஞ்சகம் சூழ்ச்சிகள் பண்ணி தமிழ்நாட்டோட மருத்துவ கட்டமைப்பை சிதைக்கிறதுக்கு இவ்வளோ பண்ணிட்டு அதை கொண்டு வந்துட்டு அதை திமுக மேலேயே பழிய போட்ட நிலையிலையும் திமுகவுக்கு எப்பொழுதுமே ஒன்று உண்டு. அது எது எந்த பழியை நீங்கள் போடுங்களேன், கொலைப்பழி போட்டாலும் சரி அது வந்து இனப்படுகொலைம்பாங்க அதும்பாங்க இதும்பாங்க எது வேணாலும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலும் திரும்ப அதுதான் வந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியதாகும். அதுக்கு முழுமையாக அதில் சட்ட ரீதியான வழி முழுமையான நீங்கள் திமுக மாதிரி சட்ட போராட்டம் தொடர்ச்சியாக நடத்திய ஒரு மாநில அரசோ மாநில கட்சியோ நீங்கள் இந்திய அளவில் காட்ட சொல்லுங்கள். இப்போ ஏடிஎம்கே நீங்கள் சுயமரியாதை திருமண சட்டம் இருக்கட்டும், அது என்ன? அது ஒரு சட்ட திருத்தம். தமிழ்நாடு அரசு ஹிந்து கோட் பில் இந்து திருமண திருத்த சட்டம் அதுதான் இதோடது. நம்ம சொல்கிறதான் சுயமரியாதை திருமணம். அப்போ அது ஒரு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு தான் இருக்கான். அப்பப்போ போவான் எவனாவது ஒருத்தன் 10 வருஷத்துக்கு ஒருத்தன் கிடப்பான், அவனை இழுத்துட்டு போவாங்க. அப்புறம் அங்கே கோர்ட்டு வந்து இதெல்லாம் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிடும். அப்போ அது சட்டப்பூர்வமாக நம்ம பண்ணுறோம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் எங்கேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் கழித்து தான் நம்ம வந்து ஒரு அதில் வந்து அர்ச்சகர் இதை நியமிக்க முடியும். ஆனால் அது வரைக்கும் தொடர்ச்சியாக நம்ம வந்து அதில் போராடிட்டே தான் இருக்கோம். அதுக்கான வாய்ப்புகள் என்ன, எப்படி சட்டத்தில் என்னென்ன இதில் இன்க்ளூட் பண்ணுறது, எப்படி இதை கொண்டு வர்றது, அர்ச்சகர் பயிற்சி எப்படி கொண்டு வர்றது, எல்லாம் ஆகம விதி இப்படி இது இன்னமும் போகக்கூடிய தூரம் இருக்குது. இன்னும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலை. ஆனால் அந்த இடம் வருதில்ல. இதே தான் சொல்கிறேன். எந்த இதாக இருந்தாலும் திமுக மாதிரி தொடர்ச்சியாக ஒரு சட்ட ரீதியான போராட்டத்தை எடுத்துகிட்டு போகிறது, அது இடஒதுக்கீடாகவும் இருக்கட்டும். நான் சொன்னேன் கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடுகள், அது வந்து சிறுபான்மை முஸ்லீம்களுக்காக எந்த இதாக இருந்தாலும் அதுக்குள்ளே போகிற எடுத்தோம் கவுத்தோம் கடைசி நாள் சட்டமன்றம் முடிகிற அன்னைக்கு ஒரு இதை போட்டுட்டு அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் கிடையாது. அது நடக்குமா நடக்காதா இது வந்து அதனால நம்ம தொடர்ச்சியாக அதே தான் நீட்லேயும் நம்ம வந்து அதுக்குனால தான் திமுக என்ன சொன்னிச்சு தேர்தல் அறிக்கையில் சொன்னதை முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அதுக்கு வந்து நாங்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றி சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போங்கிறது தான் அதில் இருக்கிறது எழுத்து. அதுதான் இவங்க உடனே என்ன தூக்கிட்டு வந்துடுவாங்கன்னா துணை முதலமைச்சர் சொன்னார் எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும் அப்படின்னு. இல்லை ரகசியம் சொன்னது சரி. இப்போ திரும்பி அனுப்பிச்சாங்கல்ல. ஆமாம். ஏடிஎம்கே பீரியட்ல குடியரசுத் தலைவர் இப்போ அனுப்பிச்ச மாதிரி அனுப்பிச்சாங்க. ஏடிஎம்கேயோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? ஏடிஎம்கே அதுக்கப்புறம் தான் எங்களால் தான் முடியாதுன்ட்டாங்களே, அதுக்கு மேலே முடியாதுப்பா எங்களால் அப்படின்ட்டாங்க. ஆனால் 2019 தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்துவோம். நாங்கள் 2021 சொன்னாங்க வலியுறுத்துவோம். பிஜேபி அலையன்ஸில் வலியுறுத்துவோம்னு. இப்போ நம்ம திமுக வந்து இதை ஒரு இதாக கொடுக்குது. ஏன்னா இதில் ஒரு உண்மையான அதில் அக்கறை இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டுடைய கல்வி அதில் கட்டமைப்பில் அதோட பங்கு முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதுல நல்லா தொடர்ச்சியாக இது பண்ணால் அது மாதிரி தீர்மானம் வந்ததுமே தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கமிட்டி ஏகே ராஜன் நீதியரசர் ஏகே ராஜன் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு கருத்துக்களை கேட்டு, ஏன்னா
இது என்ன பாதிப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு டேட்டாஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஏடிஎம்கே சொல்லிட்டு இருந்தோம். எங்ககிட்ட டேட்டா இல்லை, பாதிக்கப்பட்டவர்களோட தரவு இல்லைன்னு உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா எதுவுமே சாதகமாக இது பண்ண முடியாது. அதுக்கு என்ன சொல்கிறது, இல்லைங்கய்யா எனக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கையை நிறுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. கோர்ட்டுக்கு போகும்பொழுது விவரங்கள் இருக்கணும். பொதுவாகவே அதுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியணுங்கிறது தான் இந்த தரவுகளை எல்லாம் நம்ம எடுத்து அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வரோம். அப்போ அதை வந்து கவர்னர் ரிஜெக்ட் பண்ணுறாரு. இதில் பிஜேபியோட நிலைப்பாடு என்ன இருந்தது? பிஜேபினா எந்த பிஜேபி கேட்குறீங்க? நைனார் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கேட்குறீங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எப்படி போய் நீட்டுக்கு ஆதரவாக பிஜேபி இப்போ எப்படி பேச முடியும்? இப்போவே இந்திக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்குறேன்ட்டு ஒன்று போயிட்டு அங்கங்கே வாங்கி கை அப்பம்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது மாதிரி தான் இவங்க எப்பொழுதுமே பிஜேபி என்கின்ற ஒரு கட்சி மட்டும் தமிழர்களுக்கு எதிராகவே சிந்திக்கின்ற ஒரு கட்சி. தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே எதாவது பாருங்களேன், தமிழ்நாட்டோட நெருக்கமாக வராங்களான்னு பாருங்களேன். நம்ம பேசுகிறதுக்கு நேர் எதிராக ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. அட கும்பிடுற சாமியில் கூட தமிழ்நாட்டில் கும்பிடுற சாமி அவன் எதை தூக்கிட்டு வரானான்னு பாருங்கள், இருக்காது. தமிழ்நாட்டு மக்கள் கும்பிடுற எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, அவங்களுடைய விருப்ப தெய்வங்கள் இருக்குது, இங்கே கோயில் கொண்டு இருக்கின்ற பல தெய்வங்கள் இருக்குது, ஒவ்வொரு தலத்துக்கும் சிறப்பு புராணங்கள் கொண்ட தலங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வேறு ஒன்று தான் தூக்கிட்டு வருவாங்க. இது ஊருக்கு எந்த வகையிலுமே அவங்க சம்மந்தமே கிடையாது. அது மாதிரியான சாப்பாட்டிலேருந்து வழிபாடு வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஊருக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் நீட்டு விஷயத்தில் நயினார் நாகேந்திரன் கரெக்டாக சொன்னீங்க. நயினார் பிஜேபின்னு ஒன்று சொன்னதில் அதை ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் பிஜேபி கிடையாது. நயினார் பிஜேபிக்கு போனவர். அவர் வந்து மற்றவங்க மாதிரி அந்த ஆர்எஸ்எஸ் சாகா அந்த மாதிரி வரல. அவருக்கு வேற ஒரு காரணங்கள் போயிட்டார். சரி, அது அவருடையது. அப்போ அவருக்கு தெரியும்ல ஜெயிக்கணும்ல, அவர் திருநெல்வேலியில் ஜெயிக்கணும், முதல்ல அது இருக்குது. அப்போ அவர் நாங்கள் வந்து நீட்டு ரத்துன்றால் நாங்கள் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிப்போம்னு வெளியில் சொல்கிறார். ஆனால் ஃப்ளோரில் பிஜேபி வந்து வாக் அவுட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஏடிஎம்கே உட்பட எல்லோரும் வந்து பண்ணதை அதை கவர்னர் வந்து இது பண்ணதும் கமா ஃபுல் ஸ்டாப் மாறாமல், நல்லா அந்த வார்த்தையை நோட் பண்ணிங்க, திரும்பவும் நம்ம வந்து 2022 அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறோம். நிறைவேற்றிட்டு அப்போ தான் முதலமைச்சர் சொல்கிறாரு, அண்ணா எப்படி வந்து இந்த தமிழ்நாடு தீர்மானத்தை, தமிழ்நாடு பெயர் சுற்றுற தீர்மானத்தை வந்து அனைத்து கட்சிகள், சட்டமன்றத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளுடைய ஒத்துழைப்புடன் நிறைவேற்றினாரோ அதே மாதிரி நிறைவேற்றுறோம். அதே மாதிரி ஏன்னா தமிழ்நாட்டோட நலன், இது திமுகவோடது கிடையாது. சும்மா திமுக மேலே தூக்கி பழிய போடுறவனா இது பண்ணலாமே தவிர இது தமிழ்நாட்டுடைய நலன். அது சொன்னார். அண்ணா சொன்ன மாதிரியே நான் வந்து தமிழ்நாடுன்னு சொல்கிறேன் 3 முறை, நீங்கள் வாழ்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அதே மாதிரி தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்போ இதில் எந்த அளவுக்கு நாம் வந்து ஒரு முழுமையான ஒரு அக்கறையுடன் இதை எப்படி கொண்டு வரது அப்படிங்கிற இடத்துல இதோட இன்னொரு ஃபைட்டும் போயிட்டுருக்கு. கல்வி என்பது மாநில பட்டியலிலிருந்து எமர்ஜென்சி பீரியடில் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு, ஒத்திசைவு பட்டியலுக்கு போயிடுச்சு. இப்போ இதை திரும்ப மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அதற்கான வலியுறுத்தல்கள், தீர்மானங்கள், கோரிக்கைகள் ஒரு பக்கம். நம்முடைய சட்டமன்ற திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் அவர் ஒரு வழக்கும் அதை போட்டிருக்காரு. ஸோ ஒரு தொலைநோக்கோடு தொடர்ச்சியாக இதை வந்து எந்தெந்த வகையிலெல்லாம் இதை வந்து சாதகமாக கொண்டு வர்றது அப்படிங்கிற முயற்சிகளை திமுக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கு. ராஜ்யசபாவில் கூட வில்சன் சார் வந்து பிஏஎல் கொண்டு வந்தார், அதுக்கு ஒரு இது கொண்டு வந்தார். அப்போ இதுக்கு இந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் மீண்டும் அப்படிங்கிறத. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எல்லாமே வந்து காங்கிரஸ் தான் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதான பிஜேபியோட குற்றச்சாட்டு. நேரு பண்ணிட்டாரு, இந்திரா காந்தி பண்ணிட்டாங்க, ராஜீவ் காந்தி பண்ணிட்டாங்க, மன்மோகன் சிங் பண்ணிட்டாருன்னு எங்கே போனாலும் மண்ணெளி தூத்திக்கிட்டே போகிறீங்க. சரி, காங்கிரஸ் தானே கொண்டு வந்துச்சு கல்வியை வந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு, நீ மாற்றி மாநில பட்டியலுக்கு கொடுத்துட்டு போ. நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்கு, அஞ்சாவதுல அந்த சின்ன போலீஸ் பெரிய போலீஸ் அப்போ நீ தேடு அப்படின்மால அந்த மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா இவங்களுடைய பிரச்சனையே வந்து பிஜேபியோட நோக்கமே அதான் சொல்லிட்டேனே, மக்கள் விரோதம். எளிய மக்கள் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுங்க. இப்போ ஒரு அனிதா மாதிரியோ அல்லது கிராமத்தில் இருக்கிற மற்றவங்க மாதிரி இன்னைக்கு எத்தனை கிராமத்துலேருந்து வந்திருக்கிற டாக்டர், முதல் தலைமுறை பட்டதாரிகளில் எத்தனை பேர் டாக்டர் இருக்காங்க. இங்கே மட்டுமா இருக்காங்க, அமெரிக்கா வரைக்கும் போயிட்டாங்க. அவங்க உலகின் பல நாடுகளுக்கும் போயிருக்காங்க. இங்கே நம்மளுடைய கட்டமைப்பு நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்கிற சூழலில் அவன் இடஒதுக்கீடும் கொடுக்க மாட்டான். அதில் மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்றிய அரசுக்கான கோட்டா இருக்குது பாருங்கள், அதில் ஓபிசி இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம தான் வழக்கு போட்டு அதுலேயும் வில்சன்
சார் தான் போய் அதில் ஆஜரானார். இது ஒரு பெரிய நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது வந்து மேலோட்டமாக பார்க்குறவனுக்கு வந்து அவனுக்கு வந்து இதை சொல்லிட்டு எளிதாக சொல்லிட்டு போகலாம். ஏன்னா ஏடிஎம்கேக்கு இது தெரியாது. அது எது சொன்னாலும் அதுவா திமுகங்க அப்படின்னு இப்படி கையை காட்டிட்டு போயிடுவாங்க. அங்கே கேளுங்க அப்படின்ட்டு கையை காட்டுவாங்க. ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. பிஜேபியோட நோக்கம் இந்த ஏதோ இங்கே இருக்கிறதே எல்லாமே தப்பாக இருக்கிற மாதிரி இவங்க தான் வந்து சரியாக எல்லாத்தையும் பண்ண போகிற மாதிரியுமான ஒரு கற்பனையில் வந்து இங்கே உட்காந்துட்டு வாங்கிட்டு போகிறது அவங்களுக்கு வழக்கமானது. ஆனால் நீட்டை பொறுத்தவரை நம்ம வந்து இதில் வந்து தொடர்ச்சியான ஒரு முயற்சியில் போயிட்டுருக்கிறோம். அப்போ இப்போ வந்து அதை நம்ம 2 முறை நிறைவேற்றிய தீர்மானத்தை கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் பிஜேபி அரசு நிராகரித்து அது இது பண்ணிடுச்சு. இப்போ 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம். இப்போ 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காரு. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒன்றிய அரசுகளாக இருக்கக்கூடியது வந்து மாநில அரசுகளோட எல்லா நேரத்துலையும் ஒத்துலாம் போயிருக்காது. ஆனால் ஒவ்வொரு மாநிலத்துடைய ஒரு சிறப்புன்னு ஒன்று இருக்கும் இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் 69 விழுக்காடுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு. 69 விழுக்காடுக்கு கொண்டு வந்து வச்சவர் கலைஞர். படிப்படியாக 9th ஷெட்யூலில் இந்த அம்மா கொண்டு வந்தாங்க. இதை வந்து அந்த இது வரும்போது 31C ஒரு திருத்தம் கொண்டு வந்து அது 9th ஷெட்யூலில் போய் அது இணைச்சது இருக்குல்ல 9வது அட்டவணையில். அன்னைக்கு வந்து மேலே இருக்கிற அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் தான் மண்டல் கமிஷனை எதிர்த்தது. ஆனால் அந்த பீரியடில் தான் அங்கே மண்டல் கமிஷனும் வருது. இம்ப்ளிமெண்ட்டில் முதல் வேலைவாய்ப்பு எப்போ வருதுன்னா நரசிம்மராவ் பீரியடில் தான் வருது. சீதாராம் கேசரி அப்போ வந்து மனிதவளத்துறை அமைச்சராக இருக்கார், அப்போ தான் வருது. அப்போ சட்ட ரீதியாக ஒன்று வரும்பொழுது புரிஞ்சுக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டுடைய நிலை என்ன. 50 விழுக்காடுக்கு மேலே போகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. இதே தானே இப்போ நீட்டு மாதிரி தானே உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுங்கிறாங்களே பிஜேபிக்காரங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும், உச்சநீதிமன்றம் சொன்னது தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் அன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொன்ன பொழுதும் தமிழ்நாட்டினுடைய நலன் 69 விழுக்காடு இங்கே இருக்குது, இது எத்தனை மக்களுக்கான வாழ்வை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அன்னைக்கு இருந்த அந்த காங்கிரஸ் அரசாங்கம் வந்து அதை வந்து பீப்புள்ஸ் மேண்டேட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுற இங்கே சட்டமன்றம் முழுமையாக நிறைவேற்றி அனுப்புது. அன்னைக்கு சட்டமன்றத்தில் இருந்த காங்கிரஸும் தான் அவங்களும் அதை ஆதரிக்கிறாங்க, மேலேயும் அதை இது பண்ணுறாங்க. பிரசிடெண்ட்டும் அதுக்கு இது கொடுத்து 9th ஷெட்யூலில் போய் சேருது. இதே காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அபாலிஷ்மெண்ட் இதுக்கும் அதே தான். அப்போ யூபிஏ கவர்மெண்ட்டு இதே பண்ணுது. அது எப்படி நீங்கள் வந்து நாங்களாம் டெஸ்ட் எய்ம்ஸுக்கெலாம் நாங்கள் டெஸ்ட் நடத்துகிறோம், இதுக்கெல்லாம் நாங்கள் டெஸ்ட் நடத்துகிறோம், நீங்கள் எப்படி நடத்தாமல் போகலான்லாம் சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு கட்சி இந்தியாவில் மாநிலங்களுடைய அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த முடிவுக்கு எதிராக இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி. அதோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தாங்கள் செய்வது என்னவென்றே அறியாமல் செய்து கொண்டு இருக்கிறோங்கிற மாதிரி எல்லாத்தையும் திமுக மேலே பழி போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறது அதிமுக. ஓகே, நிறைவாக ஒன்று சொல்லி முடிச்சிடலாம். இப்போது 68 அண்ணா வந்து தமிழ்நாடு பேர் தீர்மானம் நிறைவேற்றணுன்னு மேடையில் பேசுகிறார். இத்தனைக்கும் அமெரிக்கா போயிட்டு சர்ஜரி பண்ணிட்டு வந்து 69 அதில் அவர் ஒன்று சொன்னது தான் நம்ம இப்போ ரிலேட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் சொன்னோன்னே மத்திய அரசு, அப்போ மத்திய அரசுன்னு தானே கூப்பிட வழக்கம், மத்திய அரசு வந்து நடுவண் அன்னைக்கு மத்திய அரசு நடுவண் அரசுங்கிறது மாநிலங்களை மதிச்சுது. அதனால மாநிலங்களை மதிக்காதப்ப மாநிலங்களின் ஒன்றியம் தான் நீ அப்படிங்கிறத நினைவுபடுத்த வேண்டியிருக்குது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நான் தீர்மானம் நிறைவேற்றினேன், அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு இப்போதான் தெரியுது அது அவ்வளோ பெரிய வேலை இல்லைன்னு. இவங்கெல்லாம் அங்கே அந்த அளவு வற்புறுத்தலை. ஆனாலும் காங்கிரஸ்க்கு எதிரான திமுக நிறைவேற்றும் போது இந்திரா காந்தி காங்கிரஸ் அரசாங்கம் வந்து பீப்புள்ஸ் மேண்டேட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு. அப்போ அவர் சொன்ன விளையாட்டுக்காக சொல்றது ஒன்று இருக்குல்ல, நான் வந்து தான் திமுக வந்து தான் நிறைவேற்றணும்னு இந்த இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இப்போ வந்து இந்த இதை வந்து தொடர்ந்து போராடி அதிகமாக இந்த மாதிரியான தொடர்ச்சியான வரும் பொழுது இப்போ நீட்டு தேர்வு பற்றி ஏன் தமிழ்நாடு தானே பேசுனேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க நீட் எவ்வளோ மோசடிங்கிறத ஹரியானாவே சொல்லிடுச்சு. நீட் இந்த கோச்சிங் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ஃப்ராடு நடக்குது, எக்ஸாமில் என்னென்ன மால் ப்ராக்டிசஸ் நடக்குது, எல்லாமே அம்பலப்பட்டு அதுக்கு ஒரு குழுவை போட்டு சுப்ரீம் கோர்ட்டே தலையிட ஆரம்பிச்சிட்டான். ராஜஸ்தானில் எத்தனை பேர் இறந்தாங்க, தற்கொலை டேட்டா எல்லாம். அப்போ எந்த அளவுக்கு இது வந்து பாதிப்புகளை உண்டாக்கியிருக்குங்கிறது வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதோட நோக்கமே கோச்சிங் சென்டர்களை வளர்ப்பது. இப்போ நம்ம கேட்டது இவங்க என்ன பண்ணுவாங்க, தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்காக இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கேட்குறதே அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தான் நாங்கள் கேட்குறோம். முதல்ல ஒரு இது பிஜேபி பாருங்க, ஒரு உண்மை கூட சொல்ல மாட்டான். வாயை திறந்தா பொய்யை மட்டுமே பேசுவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு வந்து சங்கல்பம் எடுத்துக்கொண்டு வந்திருப்பவர்கள் தான் அவங்க. தனியார் கல்லூரிகள் வளர்வதற்காக திமுக காரங்கெல்லாம் வந்து
மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க, அதனால் வந்து அதுக்காக அப்படின்ட்டு ஒரு கிளப்புறது. ஐயோ அது கிடையாது, நீ தனியார் காலேஜுக்கு அது அவன் பிரச்சனை. நாங்கள் சொல்கிறது அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்குன்னு பேச மாட்டோம். இந்த உண்மையானது பேசியிருக்கானா பேச மாட்டோம். நம்ம கேட்குறது அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும் அரசு, அதாவது அதுக்கு கூட அப்படிங்கிறது தான் பிடிஎஸ் கேட்கு. அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒன்று போய் சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோச்சிங் சென்டர் இது எங்கேருந்து வருது, இது யார் நடத்துகிறா என்னான்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஃபுல்லாக பிஜேபி நெட்வொர்க். ஸோ இதில் அதாவது ஏதோ ஊழலை ஒழிக்க போகிறோம், இதெல்லாம் குழக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தன்ட்டேருந்து உறிஞ்சிடான். அப்பயாவது சீட்டு வாங்குறவன் தான் காசு கொடுத்து போயிட்டு இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தேரணும்னாலே அது எத்தனை வருஷம், 2 வருஷம் 3 வருஷம். அப்போ அவங்களுடைய ஏற்கனவே மருத்துவ படிப்பு மற்ற படிப்புகளை விட அதிக காலம் உள்ளது அதோட தன்மை. அது பிஜிலாம் முடிச்சு வரணும்னா அது ஆகிடுது வயசு. அதுலேயே நீ வந்து 2 முறை 3 முறை வந்து அதை, அப்போ எல்லா வகையிலும் மனிதகுல விரோதிகளாக இருப்பவர்கள் பாஜகவினர். சரி, மீண்டும் இன்னொரு மெய்ப்பொருள் காண்பது அறிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று யாரும் குரல் கொடுக்கல. நீட்டில் நடைபெற்ற முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் தான் கேக்குறாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் நீட்டை ரத்து செய்யணும்னு சொல்றாரு. அப்படி கூட்டணியா அவருக்கு ஆதரவு இல்ல. அதிமுக அப்படி அல்ல. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருந்தால் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்திருப்போம். AIADMK had asked that NEET should be held in Tamil language, which was accepted by the center. நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்திருப்போம். நீட் தேர்வுனால ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க ஒரு தவறான பொய்யை பேசிட்டு வராது. அந்த ஏழை மாணவர்களையும் காப்பாற்றப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு. அழுத்தம் கொடுத்திருப்போம். தேசிய மருத்துவ ஆணையமே தேவையற்றது என கூறி இம்மசோதாவுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்தது. இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அழுத்தம் கொடுத்திருப்போம். A number of NEET students, every single one of them tells me that the exam is designed to create a quota for rich people and to create a passage for them into the system and is designed not to help poor students. அழுத்தம் கொடுத்திருப்போம். அழுத்தம் கொடுத்திருப்போம். புரிந்ததா நண்பா? இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்.